தமிழ்நாட்டை சுரண்டும் கும்பலை ஓடவிடணும். கோவையில் கொந்தளித்த அண்ணாமலை. கோவை வடுகபாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அணையே கட்டவில்லைன்னு குற்றம் சாட்டி பேசினாரு. கோவையில இருக்கிற முக்கிய பிரச்சனையான குடிநீர் திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் கொடுத்திருக்குன்னு தெரிவிச்ச அண்ணாமலை, பிரதமர் மோடி கொடுத்த அந்த பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணாம ஒரு கும்பல் சுரண்டி பிழைச்சிட்டு இருக்குன்னு திமுகவை விமர்சிச்சாரு. ஏழையோட ரத்தத்தை உரியிற இந்த கும்பலை ஓட விடணும்னு அண்ணாமலை சொன்னப்போ கூட்டத்துல பெரும் ஆரவாரம் எழுந்துச்சு. இன்னைக்கு நீண்ட காலமாக நீர் மேலாண்மைக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு எத்தனை டேம் கட்டிருக்கிறோம்? அந்த மனுஷன் 14 டேம் கட்டிட்டு போயிட்டாருங்க 9 வருஷத்துல. அதுக்கப்புறம் யாரு எந்த முயற்சி எடுக்காதனால ஒரு தாக்கத்தினை பார்க்கணும். 100% மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட 20 தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் அராஜகம் பண்றாங்க. கேட்டா 8000 ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவார். 8000 ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவார். 8000 ரூபாய் கொடுக்கணும். அம்மா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 100% இது 100% மத்திய அரசுடைய திட்டம். 100% மத்திய அரசு திட்டம். பாருங்க 100%. இப்ப எதுக்கு இந்த பிரச்சனைங்கம்மா? முதலமைச்சர் திமுக, அமைச்சர் திமுக, சுத்தி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுக. யாரு கேள்வி கேட்பான்? அதனாலதான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல், சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல், உங்களை சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் 70 ஆண்டு காலமாக உங்களை சுரண்டி பிழைச்சாச்சு. ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம். எலெக்ஷனுக்கு வா, பணத்தை கூட 5 வருஷம் கழிச்சு வா, திரும்ப பணத்தை கூட, ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஏழையா வச்சு எத்தனை நாளைக்கு ஏழையா இருக்கும்? எத்தனை நாளைக்கு சுரண்டி சுரண்டி நம்முடைய வாழ்க்கை இதே போல இருக்க வேண்டும்? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேங்க. 100% 1 ரூபாய் பணம் வாங்காம கொடுக்க வேண்டிய திட்டம். அந்த அம்மா கோவப்படுறாங்க பாருங்க. பணத்தை பிடிக்கிட்டு கூட கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. உண்மைதான். உங்க நிலைமையில இருந்தா அங்க நின்று தான் நானும் கோவப்படுவோம். மோடி ஐயாவுடைய திட்டங்களை பணம் வாங்கி கொண்டு கூட ஒரு கும்பல் உங்களை சுரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவங்கள ஓட வேண்டும். வழி இல்லை. அரசியல சில நேரம் கடுமையா இருந்தா மட்டும்தாங்க ஐயா வரும். கடுமையா பேசினாதான் பயப்படுவாங்க. ஏமாந்தீங்கன்னா தலைமையில புலக அரைச்சிட்டு போயிடுவாங்க. 234 தொகுதிகளும் நடந்து போயிட்டு வந்திருக்காங்கம்மா. தமிழ்நாட்டில் 8 மாசமா நடந்து போயிட்டு வந்திருக்கு. அதனால எங்க என்னென்ன பிரச்சனை உன்னிப்பா பாத்துட்டாங்கம்மா. ஒரு பஞ்சாயத்துல என்ன ஃப்ராட் பண்றாங்க. திருவண்ணாமலைக்கு போனாங்கம்மா. இங்க பரவாயில்ல. திருவண்ணாமலையில தண்ணி டேங்க் கட்டியாச்சு. வீட்டுக்குள்ள பைப் போட்டாச்சு. உரமா சொல்றாங்க அண்ணே தண்ணியே வரலன்னு. டேங்குக்கும் வீட்டுக்கும் தண்ணி பைப் கனெக்ஷனே போடல. அந்த கமிஷனுக்கு பைப் உருவிட்டு போயிட்டான். டேங்க் இருக்குது, பைப் இருக்குது, போட்டோ எடுத்து பணம் வாங்கியாச்சு. ஒரு ஊர்ல ஒண்ணு எல்லா இடத்துலயும் கொள்ளடிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறாங்க.